இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். சரி, இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? திருக்குறள். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. வழி, வள்ளி வேறு வழி, காற்று. மருந்து என்கிற அதிகாரம், பொருட்பாலில் 95வது அதிகாரத்தில் முதல் குறள் இது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று. என்ன இந்த குறளுக்கு பொருள்? அதிகமானாலும் மிகினும், குறையினும் குறைந்தாலும் நோய் வந்துவிடும். இதை பற்றி ஆராய்ந்து அறிந்த நூலோர்கள் என்றால் எழுதியவர்கள், மருத்துவர்கள். சொன்னது வழிமுதலா எண்ணிய மூன்று இவர்களுக்கு நோயை தந்துவிடும். வழிமுதலா எண்ணிய மூன்று என்றால் நம்ம உடம்புக்குள்ள வாத பித்த கபம் 3 ஓட்டத்தை வச்சு தான் மருத்துவர்கள் நம்ம உடம்புல இருக்கிற நோய், நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா நோய்வாய்ப்பட்டு இருக்கோமா என்பதை எது தீர்மானிக்கிறது என்றால் நம் உடலில் ஓடக்கூடிய 3 ஓட்டங்கள். வாத பித்த கபம். வாதம் என்றால் காற்று, பித்தம் என்றால் நெருப்பு, கபம் என்றால் நீர். இரத்த ஓட்டம், ரத்தம் என்றால் நீர், இரத்த ஓட்டம். நம்ம உடம்புக்குள்ள வெப்ப ஓட்டம் இருக்கு, காற்றோட்டம். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? இரத்த ஓட்டம் என்பது கபம் அல்லது சிலேத்துமம். வெப்பமோட்டம் என்பது பித்தம், காற்றோட்டம் என்பது வாதம். இது 3 சரியா இருக்கணும். இது 3ல எது சரியா இல்லைனாலும் நோய் வந்துடும். இந்த 3 சரியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மிகினும் குறையினும். இந்த 3 மிகினும் குறையினும் இல்லை, இந்த 3 தான் நோய் வருவதற்கு காரணம். இந்த 3 நோய் வருவதற்கு காரணமா மிகினும் குறையினும் ஒன்று இருக்கு. எது? அதுதான் 5 விஷயம். எது மிகுந்தாலும் எது குறைந்தாலும் நோய் வந்துவிடும். எதனால்? இந்த 3 ஓட்டங்களில் தடை, தேக்கம், திசை மாற்றம், வேக குறைவு, வேக அதிகரிப்பு. இதில் 5, இதில் ஒரு 5 இருக்கு. இந்த 5 விஷயத்தில் நீங்கள் ஒன்று பண்ணணும். அப்போ இந்த வாதம் பித்தம் கபம் என்பதில் 5 விஷயங்கள் கரெக்டாக நடக்கும். பார்க்கலாம். இப்போ சொல்லும்போது கஷ்டமாக தெரியும். அது என்ன? 5 விஷயங்களில் மிகுதலும் இருக்கக்கூடாது, குறைவும் இருக்கக்கூடாது. உணவு, உறக்கம், உழைப்பு, உறவு, எண்ணம். சாதாரணம் நினைக்காதீங்க. இதை அருட்தந்தை அவர்கள் ஒரு அட்டவணையாக போடுவார். உணவு, உறக்கம், உழைப்பு, உறவு, எண்ணம். இதில் அலட்சியமும் இருக்கக்கூடாது. சாப்பாடு தானே, தூக்கம் தானே, உழைப்பு தானே, உறவு தானே, எண்ணம் தானே என்ற அலட்சியமும் இருக்கக்கூடாது. அறியாமையும் இருக்கக்கூடாது. அதை பற்றி என்னன்னு தெரியாமல் சில பேர் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட மட்டும் தெரியுது, தூங்க தெரியுது அப்படின்வாங்க. நமக்கு சாப்பிட நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? எதை சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் தெரியுதா? எந்த காலத்தில் சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், எதை முன்னாடி சாப்பிடணும், எதை பின்னாடி சாப்பிடணும், எதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு சாப்பிடணும், சாப்பிட மட்டும் நல்லா தெரியுது. அது கூட தெரியல. அதனால தான் இவ்வளோ நோய். அறியாமையில் இருக்கும். எவ்வளவு நேரம் தூங்கணும், எந்த டைமுக்குள்ளே தூங்கணும், எப்படி தூங்கணும், எதனால் என் தூக்கம் தடைபடுது, தூங்க மட்டும் தெரியுது, அது கூட தெரியல. அப்போ அறியாமை இருக்கிறது எல்லாவற்றிலும். உணவு, உறக்கம், உழைப்பு, உறவு, எண்ணம் இவைகளில் அளவு முறையில் அலட்சியமும் வேண்டாம், அறியாமையும் வேண்டாம், முரண்பாடும் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். முரண்பாடும் வேண்டாம்.
இந்த 5 விஷயங்கள் மிகுதி ஆனாலும் சரி, குறைவு ஆனாலும் சரி நோய் செய்யும். இந்த 5 விஷயம் உங்களுக்குள்ள அதிகமானாலும் சரி, குறைந்தாலும் சரி நோய் வந்துவிடும். எதனால்? இந்த 3 ஓட்டங்களில். இதனால எந்த ஓட்டம்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்ற வாதம், பித்தம், கபம் என்னும் 3 ஓட்டங்களில் பிரச்சனைகள் வருதுன்னா இந்த 5 தான் வரும்ட்டார். இந்த 5 தான் விஷயம். இது 5 சரியா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த 3 ஓட்டங்கள் ஜம்முன்னு ஓடிட்டு இருக்கும். இந்த 3 ஓட்டங்களில் என்ன நடக்கும்னா தடை வரும். நம்ம உடம்புக்குள்ள வலி வருது இல்லை, ஃபர்ஸ்ட் வலி தான் வரும். ஏதோ ஒரு இடத்துல வலி வருதுன்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ பொருந்தா உணர்வு இந்த செல்களுக்கு ஏற்பட்டுருக்கு. அங்கே பிரச்சனை ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் இப்படி பார்க்காதீங்க. சொல்லுவாங்க, பல்லில் பிரச்சனை நினைக்காதுங்க, அது வேற எங்கேயோ பிரச்சனையை கொண்டு வச்சுருக்கோம். நம்ம வயிறு பிரச்சனைன்னு சொல்லுவோம், தலைவலி தலைவலி தலைவலின்னுவாங்க. இங்கே இல்லை பிரச்சனை, வயிற்றுல ஜீரணம் சரியாகலைன்னா தலைவலி வரும். நான் சொல்கிறது ஒரு உதாரணம். அதுக்கும் ஒரு குறள் எழுதி வச்சிருக்காரு வள்ளுவர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அது இப்போ விளக்கம் கொடுக்கல, நம்ம இப்படியே போகலாம். அப்போது ஒரு இடத்தில் நமக்கு முதல்ல வலின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த வலி எதனால் ஆரம்பிக்குதுன்னா இந்த 3 ஓட்டங்களில் இந்த 5 விஷயம் நடக்குமா, அது பாட்டு ஓடணும். 3 ஓட்டங்களும் சரியாக உடம்புக்குள்ளே ஓடணும், நோயே வராது. கடைசி வரைக்கும் மருந்து எடுக்க வேண்டியதில்லை, ஜம்முன்னு இருப்பான். சரி, இதில் நோய் வருது அப்படின்னா என்ன காரணம்? இந்த 5 ஓட்டங்களில் 5 விஷயம் நடக்கும். 3 ஓட்டங்களில் தடை, தேக்கம். தடை வரும், தடை வந்து அங்கே தேங்கும். சில சமயங்கள் திசை மாற்றம், சில சமயங்களில் வேக குறைவு, வேக அதிகரிப்பு. வேகம் குறைஞ்சும் ஓடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு வேக ஸ்பீடு இருக்குது, அதில் தான் ஓடணும். அந்த 3 ஓட்டங்களுக்கு வேகம் அதிகரிச்சும் ஓடக்கூடாது, தடையும் வரக்கூடாது, தேங்கவும் கூடாது, திசை மாறவும் கூடாது. சில சமயம் சொல்லுவாங்க, மூளைக்கு போகிற ரத்தம் சரியாக போகலை, இதயத்துக்கு போகிற ரத்தம் சரியாக போகலை, உங்கள் கல்லீரலுக்கு ரத்தம் சரியாக வரலை, அதுதான் உற்பத்தி பண்ணுறேன். அதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் இல்லை சொல்கிறதுக்கு, இவ்வளோ விஷயம் சொல்லுவாங்களே டாக்டர்ஸ். நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த சரியாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் இங்கே நடக்க மாட்டேங்குது, அதனால தான் கால்லாம் உங்களுக்கு மறுத்து போகுது, கை மறுத்து போகுது, அதுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க? நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க, டீப் ஸ்லீப் போங்க, 90% பிரச்சனை முடிஞ்சிடும். நல்லதாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, இல்லை நல்லதாக சாப்பிடுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம். குவான்டிட்டியை விட வயிற்றை போட்டு ரொப்பிடுறது. சுவாமிஜி சொல்லுவார், அதாவது ஆணு வாயை திறந்தால் காக்கா வந்து கொத்தின்னு போயிடுமா, அப்படி சாப்பிட்றது. எவ்வளோ சாப்பிட்ணுன்றாங்க? அரை பாகம் சாப்பிடு இறைப்பையில், 1/4 பாகம் தண்ணி குடி, மீதி 1/4 பாகம் ஃப்ரீயாக விடு. இயற்கை வந்து ரொம்ப பிரபஞ்ச சக்தி வந்து நிரம்பணும். நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டு வயிற்று சாலிலே அடைக்க தடைபடேன்னாரு வள்ளல் பெருமான். ஒரு பெரு வயிற்று சாலு, வயிற சாலுன்றார், அதில் வச்சு அட்டை 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 அட்டைன்னு அட்டைக்கிறதா நம்ம. இந்த வயிறு சொல்லுமா, போதும் விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதை எடுக்காத அதை எடுக்காத, ஐயோ போகிறான் போகிறான், ஐயோ பன்னீர் பார்க்குறானே, அது கதறுமா, மும்முன்னு கடை ஏதோ ஒரு படத்தில் அது மாதிரி எடுத்து சாப்பிட்டா அது என்ன ஆகும்? தாங்குமா? அவரே இன்னொரு கதை சொல்லுவார், சுவாமிஜி சொல்லுவார், இந்த உணவில் எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஒரு மருத்துவர் இருந்தார், சித்த மருத்துவர். அவர்கிட்ட ஒருத்தன் ஓடி வந்தானாம், ஐயா ஐயா காப்பாற்றுங்கக்கா. ஏன்? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனையா, அங்கே 90 வகையான பலகாரம்யா, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதனால் சாயந்தரம் பந்தி ஆரம்பித்தாங்க, 10 மணி வரைக்கும் நான் பந்திலே தான் இருந்தேன், கல்யாணத்தோடு போய் பார்க்கல. அங்கே அத்தனை வகையான ஸ்வீட்டு, அத்தனை வகையான பலகாரம், பழங்க,
போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஜூஸ் கொடுத்தாங்க, 6:30 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டேன். சரி என்ன இப்போ என்னால் முடியல, மலைப்பாம்பு அதை முழுங்கினா மாதிரி ஆயிட்டேன், என்னால் முடியல, ஏதாவது வழி பண்ணுங்க, என் உடம்பு வெடிச்சிடும் போல இருக்கு. சரி ஒன்றும் கவலை இல்லை, பரவாயில்ல உட்காருவா அப்படின்னு ஒரு ஸ்பூனில் எடுத்து ஏதோ ஒரு மருந்தை கலக்கி, ஒரு குட்டி ஸ்பூன் தான், இதை மட்டும் வாயில் எடுத்து ஊற்றிக்கோ. வினாடியில் எல்லாம் ஜீரணம் ஆகிடும், அப்படியே அரிச்சு கொண்டு போயிடும். இப்படி பார்த்தான், போயா இதை குடிக்க இடம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாயசத்தை வாயில் ஊற்றின்னு வரமாட்டேன். அது முடியலன்னு தானே நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன். இது அருட்தந்தை சொன்ன கதை. அந்த அளவுக்கு சாப்பிட்றதான். உடம்பு என்ன பண்ணும்? மிக்சிலே பார்க்குறீங்க, கிரைண்டர் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கா? ஒரு ஜாரில் இவ்வளவு தான் போட்டு அரைக்கணும், அரைச்சா அது தொப்புன்னு, அதாவது நீங்கள் 3 இதுவாக இல்லைன்னா அது அரைச்சிடுது. குக்கரு வெடிச்சிடுது. கிரைண்டரு நான் சுத்த மாட்டேன்னு சொல்லுதா? வாஷிங் மிஷினு அது சவுண்டு கொடுக்குது, வெயிட் அதிகமாக போட்டிருக்க எடு. இந்த வயிறு என்ன பண்ணும்? அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அப்போ உணவில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உடல் வந்து நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் முதல் எது தெரியுங்களா? உணவு. சுவாமிஜி சொல்றார், உணவே தான் உடலாக வந்துள்ளது. இந்த உடம்பு எதனால் ஆனது? சாப்பாடு தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறுது. எத்தனை பேர் இதெல்லாம் தெரியும்? போட்டுமா முச்சுமா மிக்சிக்கு பார்ப்போம், அதை அந்த ஜாரை எடுத்து துலக்கி பத்திரமா வச்சு அந்த பிளேடை எடுத்து சுத்தம் பண்ணி அதில் சட்னி உள்ளே இருக்கா இல்லைன்னா மறுநாள் சமைக்கும்போது அது கிருமி நாசினியில் கிருமி ஆகிடும். அதனால் கிருமிலாம் அதெல்லாம் சரியான விம்பார் போட்டு அதில் வேறு லெமன் இருக்கா அது இருக்கான்னு வேறு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த பாத்திரத்தை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். மிக்சியை போட்டு பயங்கரமாக தொலைச்சி கிரைண்டரை போட்டு அதில் கேரண்டி இருக்கா வாரண்டி இருக்கா அந்த எல்லாம் பத்திரம். இது அதை கூட சர்வீஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஃபுல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி உள்ளே மாட்டிடலாம், வேற ஒன்று வாங்க. இது சர்வீஸ் பண்ணால் என்ன ஆகிறது? கதி. இது கதி என்ன ஆகும்? ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும் நம்ம உடம்புல, அது வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும், வாழ்க்கையை வெறுத்துரும். டாக்டர் செக் பண்ணுவார், ரீசெக், இல்லை இது எல்லாம் சரியா இருக்கு, இல்லை அது சரி என்னன்னே தெரியல, இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த ஸ்கேன் எடுங்க, இந்த எக்ஸ்ரே எடுங்க, நொந்துடுவோம். முதல்ல பணம் இருந்தாலும் எவ்வளோ வெறுப்பு வரும். அந்த மாத்திரை அந்த டாக்டர் எழுதிக்கூடாது, இந்த டாக்டர் இல்லை, யாராலையும் இதை என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பெரிய ஒரு இதை மருந்து நீங்கள் சாப்பிடணும், இந்த பத்தியம் நீங்கள் இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, ஏன் நீங்கள் ஒரு சின்னதாக குனிஞ்சு கூட எதுவும் எடுக்கக்கூடாது. எதுக்குடா வாழ்க்கை? அப்புறம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எதுவும் தெரியாது, நல்லா ஓடுற வரைக்கும் தெரியாது. இப்போ கூட விழிப்படைஞ்சிடலாம். அப்போ அந்த 5 அளவு முறையோடு இரு. முதல்ல இன்னைக்கு நான் சொல்வது உணவு தான். ஏன்னா இந்த உணவு தான் உடலாக வந்துள்ளது. 7 தாதுக்கள் சொன்னேன் இல்லையா? ரசம், முதல்ல இந்த உணவை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இந்த சாப்பிட்ற உணவில் இத்தனை நியூட்ரிஷன் இருக்கணும். புரதம் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் கொஞ்சம் இருக்கணும். கார்போஹைட்ரேட் வேணும், மூளைக்கு அவ்வளோ சத்து கார்போஹைட்ரேட். ஆனால் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்டோம்னா மந்த புத்தி வந்துடும். எல்லாம் சம அளவில் சாப்பிடணும். காய்கறியும் இருக்கணும், தானியங்கள் இருக்கணும், பருப்பு வகைகள் இருக்கணும், அரிசியும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து அந்த சாப்பாடு இருக்கணும். அப்படி சாப்பிட்டா சரியா அதனுடைய அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமா? 7 தாதுக்கள் அந்த இரைப்பைக்குள்ள உணவை போட்ட பிறகு அந்த உணவு உள்ள அப்படியே போய் இரைப்பைக்குள்ள இறங்கி இங்க முதல்ல நல்லா மெல்லணும், சாப்பிடக்கூடாது. குறைந்தபட்சம் 20 முறையாவது மெல்லணுன்றாங்க. சுரப்பி சேர்ந்து உள்ளே போகும். அப்போ அந்த வயிற்றுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, அது அந்த உணவை மக்க செய்யும். அப்படி மக்க செய்யும்போது எளிமையாக மக்குதல் நடைபெறும்.
ஏன்னா இந்த சுரப்பி அதோட சேர்ந்து இருக்கு. அப்போ அது என்ன பண்ணும், கழிவுகளை கரெக்டாக வெளியே தள்ளும், சத்தான பொருளை சரியாக எடுக்கும். இந்த உமிழ்நீர் அவ்வளோ சிறந்த வேலையை செய்யும். அப்போ முதல்ல அந்த கழிவுகளை தள்ளினவுடனே ரசத்தை எடுக்கும், சாரம் மட்டும் எடுக்கும். அதுதான் ரசம், முதல் தாது பொருள். ரசத்தை எடுத்துட்டு கழிவை தள்ளிடுவார். இப்போ இந்த ரசத்தில் இருந்து ரத்தத்தை தனியாக பிரிப்பாங்க. ரத்தத்துக்கு தேவையான சத்து பொருள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கணும், இல்லைன்னா ரத்த குறைவு வரும். அப்போ ரத்தத்தை எடுப்பார். அதற்கு பிறகு இன்னும் அதுலேருந்து என்ன இருக்கு, ரசம், ரத்தம், சதை. இப்போ சதை நம்ம உடம்புல இருக்குல்ல, அப்போ சதை என்கிற அந்த பொருள் நல்லா இருக்கணும். உங்களுடைய சதை இப்போ இது என்ன சொல்லுவாங்க, க்ளோயிங்காக இருக்குது, உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கணும். வறட்சியான சருமம், இந்த சதை பகுதி நல்லா இருக்கணும், தசை பகுதி பார்க்கறதுக்கு ஆள் நல்லா இருக்கணும். அப்போ சதை பகுதி நல்ல செறிவூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சத்து பொருள் அது தனியாக பிரிக்கும். அப்போ அந்த சதைக்கு தேவையான சத்து பொருள் அந்த உணவில் இருக்கணும். சதை பகுதி பிரிக்கப்படும், அதுக்கு சத்து அனுப்பும். 4வது கொழுப்பு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு இருக்கணும். ஆனால் அது நீங்கள் எண்ணெயில் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்க, தானியத்தில், அரிசி, ரைஸ் பிராண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எடுக்கிறாங்க இல்லையா. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே மேக்சிமம் எண்ணெய் பொருள் இருக்கும். அதில் சிறந்த நல்ல ஃபேட்டு கொடுக்குற எண்ணெய் பொருள் வந்து வெஜிடபிள், இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த கொழுப்பை அந்த உணவு எடுத்துக்கும், உணவுலேருந்து அது எடுத்துக்கும். இயற்கை இந்த உடம்பு செய்யும் அதெல்லாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் இருக்கணும். அந்த கால்சியத்தை, சுண்ணாம்பு சத்தை எலும்புக்கு அனுப்பும். 5வது தாது பொருள். அதுக்கு பிறகு மிக உயரிய பொருள் 7வது நாள் கிடைக்கும், அது மஜ்ஜை. அந்த மஜ்ஜையை எடுத்து, மஜ்ஜைனா நம்மளுடைய எலும்பு ஓடுகளுக்கு மத்தியில் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஆங்கிலத்தில் போன் மேரோ, அதுதான் மஜ்ஜை. அது மிக உயரிய சத்து பொருள். அந்த போன் மேரோ தான் மூளைன்னு இங்கே இருக்குது, கபாலத்துக்குள்ளே இருந்து அந்த போன் மேரோ தான் மூளை. ஸோ அதுக்கு பேர் மூளைன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது மூளை இல்லை, இதுவும் மூளை தான். இதுக்கு பேர் தனியாக மஜ்ஜைன்னு வச்சிடுறாங்க, இதுவும் மஜ்ஜை தான், போன் மேரோ. இது சரியாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அவ்வளவு சத்து இருக்கணும். அப்போ தான் மூளை சரியாக ஒர்க் பண்ணும். 7வது தாது பொருள் தான் விந்து நாதம். அது ஏதோ ஒரு கீழான உணர்ச்சிக்குரிய பொருள் நினச்சிட்ருக்கோம், இல்லை. இன்னொரு உயிரை உற்பத்தி செய்கிற பொருள் நம்ம உயிரையும் அதுதான் பார்த்துக்குது. நம்ம உயிர் வளமாக இருக்கணும். பாரதி கேட்பார், நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன்னார். எப்போவுமே என் உயிர் புத்தம் புதிதாக இருக்கணும்பா. நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக, அந்த கண்ணில் ஜீவன் இருக்கணும். அந்த கண்ணில் ஜீவனை பார்ப்பாங்க மகான்கள், அப்படி பார்ப்பாங்க, அந்த கண்ணில் ஜீவன் இருக்கும். அப்படி இருக்கணும்னா விந்து நாதம் அந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கு, அந்த சாப்பாடு தான் நம்முடைய குணத்தையும் தீர்மானிக்குது, உடல் நலத்தையும் தீர்மானிக்குது. சாதாரணம் கிடையாது. காந்தி அவர்கள் ஒரு நாள் அவர் கனவு வருது, அவங்க தாயாரை, தாயார் பெயர் புத்லிபாய், அந்த அளவிற்கு காந்தி மீது அன்பு அவருக்கும். தன் தாயை அவர் கத்தி எடுத்து கொலை செய்வது போல கனவு கண்டுறார். ஜெயிலில் சிறைவாசம் அனுபவிக்கிறார், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக, ஒத்துழையாமை இயக்கம். காந்திக்கு பதறிடுச்சு. ஏன்னா அவர் ஒரு ஞானி. என்னடா எனக்கு போய் எங்கள் அம்மாவை போய் குத்தி நான் கத்தியால் கொலை பண்ணுற மாதிரி கனவு வந்து, இது என்ன கேவலமாக இருக்குது, ஆறல் அவருக்கு. ஞானி உடனே விசாரிக்கிறார், நேற்று எனக்கு உணவு சமைத்தது யார், இந்த சிறைச்சாலையில் எனக்கு உணவு சமைச்சது யார், இத்தனை நாள் சமைச்சது யார், இன்னைக்கு யார், ஆமாம் மாறினாங்க, யார் அவர், தன் தாயை கொலை செஞ்சுட்டு வந்தவர், அவர் சமைச்சார். காந்தி ஞானின்றதால உடனே காட்டுது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, சாப்பாடும் இருக்குது, நம்ம யார் கையால் சாப்பிட்றன்றதுல கூட அந்த சாப்பாட்டோட வலிமை நம்ம குணத்தை தீர்மானிக்குது பாருங்க. நம்ம குணத்திலும் உணவு பங்களிக்கிறது, மன வலிமையிலும் சாப்பாடு இருக்கு,
சாத்வீகமான சாப்பாடாக சாப்பிட்றோம், காரம் இல்லாமல் புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் உப்பு குறைவாக எண்ணெய் குறைவாக சாப்பிட்டீங்கன்னா சாத்வீக குணம் இருக்கும். அதுக்கு பேர் சாத்வீக சாப்பாடு. நல்ல கார சாரமாக அப்படி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கு பேர் ரஜோ. எப்பவும் சல்லு உள்ள ஊன்னு ஆசை பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா, ரஜோ கோபம். தாமசம்னா எப்போ பாரு பழுது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது, புளிச்ச உணவுகளை சாப்பிட்றது, மது பழக்கத்திற்கு அடிமையாதல், இப்படிப்பட்ட உணவு பழக்கங்கள் தான் மந்த புத்தியோடு இருப்பார்கள். எப்பொழுதும் சாத்வீக குணம், அன்பு, கருணை, தயவு, பரிவு, பொறுமை, இரக்கம், தியாகம், நிதானம், சமநிலை, எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையும் தன் நிலையிலிருந்து தடுமாறாமல் இருத்தல், கற்பு நெறி, இது போன்ற குணங்கள் தான் சாத்வீக குணங்கள். இது உணவிலிருந்தும் நமக்கு கிடைக்கிறது இருக்கு. அப்ப இந்த உணவில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் திரும்ப சொல்றேன், உணவேதான் உடலாக வந்துள்ளது. சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்பு. ஆகையினால் உணவில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் சொல்கிறதுக்கு நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை, இது குறிப்பு தான். சரி, இப்போ உங்களுக்கு நிறைய எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்ஸில் யார் யாரெல்லாம் போடுறாங்க, ஒரு பிரச்சனை வரக்கூடாது உடனே முருங்கைக்கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்ளவும், கேரட் ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கவும், இப்பொழுது வெயில் காலம் என்பதால் பாதாம் பிசினியை போடவும், சியா சீட்ஸ் என்னென்னு இப்போ தெரியாதெல்லாம் இப்போ சாப்பிட, முதல்ல என்ன சாப்பிட்டேன், கருப்பு கவுனி சாப்பிடவும், மாப்பிள்ளை சம்பா சாப்பிடவும், முதல்ல சோறாக கிடச்சிதான் நமக்கு. ஒரு காலத்தில் பஞ்சம் வந்தப்ப சாப்பாடு கிடைக்கலையா நமக்கு. இப்போ ஏகப்பட்டது, இதை பாரு அதை பாரு அதை பாரு இதை பாரு அதை பாரு, எல்லா சேனலை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பூண்டை சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு கூட்டம் சொல்லுது பூண்டை தினமும் சேர்த்துக்கொள்ளுங்க, வெங்காயம் எவ்வளவோ ஒன்று இதை சாப்பிடாதீங்கன்னு ஒரு கூட்டம், இதை இப்படி சாப்பிடுங்கன்னு மனுஷன் குழம்பி போய் உட்காந்து. நீங்கள் அது நான் சரியா தவறான்னு சொல்கிறதுக்கு நான் டாக்டர் இல்லை, ஆனால் உங்கள் உடம்பு உங்ககிட்ட ஒன்று பேசும், அதை கவனிங்க. உங்கள் உடம்பு உங்ககிட்ட பேசும், எனக்கு இது பொருந்தலை ப்ளீஸ் சொல்லுதா. உங்களுடைய கழிவுகளில் காட்டும், தூக்கத்தில் காட்டும், இல்லை உடம்பு வலியாக காட்டும், இல்லை நோயாக காட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த உணவு எனக்கு பொருந்தலை அது சொல்கிறத விட. ஏன்னா அம்மா எல்லாருக்கும் தனி ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாதும்மா. ஒரு சிலருக்கு முருங்கை ஒத்துக்காது தெரியுமா, உடம்புல இருந்து அது கழிவை கொண்டு வந்துடும். எல்லாருக்கும் எல்லாம் ஒன்றே நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் உடம்பு தேவைப்படுதா, உங்கள் உடம்பு கேட்குதா. எல்லாரும் காலைல எழுந்தவொன்னே ஒரு சிலர் 1 லிட்டர் தண்ணி குடிங்கன்றாங்க, என்ன ஆவறது. இது எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், காலைல எழுந்து வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஒரு சிலருக்கு பொருந்தும், எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தணும். எல்லாத்தையும் விட உங்கள் உடம்பு ஏதோ சொல்லும். மனசை முதல்ல கவனமாக வச்சுக்கோங்க, அளவு முறையோடு சாப்பிடுங்க, அதுவே போதும். அதிகமாக அதை பார்த்து இதை பார்த்து அப்படி செய்கிறத விட. ஸோ ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக. இப்போ நம்ம இவ்வளவு உணவு முறை எல்லாம் கிடைச்ச பிறகு இதில் ஏகப்பட்ட சிஸ்டம் கொண்டு வரும். இதை சாப்பிட்டியா, அதை சாப்பிட்டியா, இல்லை எடுத்துக்கிட்டியா. இந்த கேள்வி ஆதிவாசிலாம் என்ன சாப்பிட்டான் அவனுக்கு தெரியுமா, ப்ரோட்டீன்ஸ் இதில் தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அவனுக்கு என்ன சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க. போயிருப்பான், ஒரு அம்பு எடுத்து அடிச்சிருப்பான், ஒரு விலங்கு கிடச்சிருக்கும், அதை சுட்டு சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். நெருப்பை கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு அவனுக்கு. ஏன் நமக்கு கோரப்பல் இருக்க, விலங்குகள் இருக்கா மாதிரி புலியும் சிங்கமும் எங்கே சுட்டு சாப்பிடுது. அப்போ ஆதிவாசி அது போல தான் இருந்தான், ஏதோ கிடைச்சதை தின்னா வாழ்ந்தாயா. இப்போ இவ்வளவு அதுக்காக அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அதிகமாக ஈடுபாடு இது அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் ஒன்றுமே கண்டுக்காமையும் இருக்காதீங்க. ஒரு நிதானம். உங்கள் உடம்பு எப்படி, உங்கள் உடம்பை கவனிங்க, எந்த உணவு எப்படி பொருந்தது சொல்லுவாங்க. நிறையெல்லாம் சொல்லுவாங்க, காலையில் ராஜா போல் சாப்பிடு, மதியம் மந்திரி போல் சாப்பிடு, இரவு பிச்சைக்காரன் போல் சாப்பிடு. அப்போ என்ன அர்த்தம், நல்லா காலையில் நல்லா சாப்பிடு. ஏன்னா ஃபாஸ்டிங் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட். இரவு இத்தனை மணி நேரம் நம்ம வயிறு காலியாக போட்டு தூங்கியிருக்கோம். அப்போ எழுந்தவனா நல்லா அந்தக்கு உணவு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ தான் ஃபாஸ்டிங் இருப்போம். நான் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன், வேலை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், குளிச்சுட்டு தான். காலைல குளியே இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஆன்மா கொடுத்துரு.
அதுக்கப்புறம் நோய் வந்த பிறகு கஷ்டப்படுறதுல எந்த பிரோஜனமும் கிடையாது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது. இந்த உடம்புல இருக்க செல்கள், புத்தம் புதிய செல்கள் நல்லா இருக்கிற வரைக்கும், இளமையா இருக்கிற வரைக்கும் அது தாங்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் உடம்புல இருக்க நல்ல செல்கள் அது சாப்பிட்டு இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது ஒரு காலம் வரும் பொழுது நோயாக காட்டும். நம்ம உடம்புல நம்ம வயிற்றில் ஒரு அமிலம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அமிலம் என்னன்னா, அதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நீர்த்தது தான். அது சுரக்க ஆரம்பிச்சிடும் பசி வந்தவுடனே. அதுதான் நம்ம பசி என்று உணர்கிறோம். அது சுரக்க ஆரம்பிக்கிறது, காலி ஆயிடுச்சு என் இரைப்பை, என் இரைப்பையில் இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு செல்களும் அலாரம் கொடுக்குமா. எல்லா செல்களும் எங்களுக்கு சோறு வேணும், சோறு வேணும், சோறு வேணும். அந்த அலாரத்தை தான் பசியாக நம்ம காட்டணும். சாப்பாடை கொடுத்துடணும், கொஞ்ச நேரம் விட்டு சாப்பாடை கொடுத்துடணும். கொடுக்கல அப்போ என்ன பண்ணும் தெரியுங்களா? அது செல்களையே சாப்பிட ஆரம்பிக்கும். அதுதான் அல்சர். வயிற்று பகுதியில் இருக்கிற செல்களை அரிக்க ஆரம்பிக்கும். பசி பசி பசின்ட்டு. அதுக்கு அதிகமாக கொடுத்தா ஜீரணம் பண்ண முடியாமல் பல நோய்களை உண்டாக்கும். புளித்த அந்த உணவு வகைகள் ஜீரணம் பண்ண முடியாமல் அது கையில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வச்சு இவ்வளோ உணவை தான் அதால் ஜீரணிக்க முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, வயிற்றுல என்ன இவன் ஏதாவது நெருப்பு வச்சுருக்கானா, இப்படி எரிச்சிருது இவன் சாப்பிட்றதெல்லாம். ஒரு சிலருக்கு அதிக நெருப்பு இருக்கும். சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகுதியா? ஒரு சிலர் பாருங்க கொஞ்சம் எடுத்துப்பாங்க, அப்படியே அவர்களுக்கு முடியாது. அவர்களுடைய பழமையை பொறுத்தது, உடம்பு சிஸ்டத்தை பொறுத்தது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது, குறைவாகவும் செய்யக்கூடாது. சொல்லுவார்கள், உணவு இன்மையால் நோயுறுவதை விட உணவு அதிகமாக எடுத்துக்கொண்டு நோய் வந்தவர்கள் தான் அதிகம். இப்போ வருகின்ற எல்லா நோய்களுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? உணவு அதை முறையின்றி எடுத்துக்கொள்வது, முரண்பாடாக எடுத்துக்கொள்வது. அதனால வள்ளுவம் என்ன சொல்லுது? மிகினும் குறையினும் நோய் செய்யும். எது? உணவு, உறக்கம், உழைப்பு, உறவு, எண்ணம். இவற்றில் மிகுதியானாலும் குறைவானாலும் நோய் வந்துவிடும். எதனால்? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இவற்றில் தடை, தேக்கம், திசை மாற்றம், வேகக்குறைவு, வேக அதிகரிப்பு இவை ஏற்பட்டால் அந்த உடலில் வலி ஏற்படும். வலியை தீர்க்க உயிரோட்டம் வரும். அந்த உயிரினால் முடிந்த வரை போராடும் அந்த வலியை சரி செய்ய. அந்த வலி என்பது என்ன என்றால், நம் உடலில் உள்ள செல்களினுடைய அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படும். இந்த 5 நடந்தால் அந்த அணு அடுக்கில் சீர்குலைவு ஏற்படும். இதைத்தான் வலியாக நாம் உணர்கிறோம். அந்த வலியை சரி செய்ய எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய உயிர் அதை சரி செய்ய தான் இருக்கின்ற வரையில் அங்கே வரும். அதுதான் விந்துநாதத்தினுடைய வேலை. விந்துநாதம் தான் அனுப்பும். எப்படி இன்னொரு உயிரை இந்த தாயின் தந்தையிடத்தில் இருக்கின்ற விந்தும் தாயிடத்தில் இருக்கின்ற நாதமும் உற்பத்தி செய்கிறதோ, ஒரு குழந்தையை உற்பத்தி செய்து இல்லையா, அதே தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் உயிரை உற்பத்தி செய்யுது. இந்த உயிர் எங்கிருந்து வருது? இதை உற்பத்தி செய்பவர் யார்? இந்த உயிர். உயிர் என்கிறோமே, அந்த உயிர் எங்கிருந்து வருகிறது? நாம் உண்ணும் உணவு 7வது தாது விந்துநாதமாக மாறுகிறது. அந்த விந்துநாதத்திலிருந்து தான் உயிர் உற்பத்தி ஆகிறது. அது ஏதோ பால் உணர்ச்சிக்கு கீழ் உணர்ச்சிக்கு உரியது என்று நினைக்காதீர்கள். நாம் ரொம்ப அந்த ஏன் மகான்கள்லாம் அவ்வளோ இவ்வளவு தூரம் நடந்தாங்க, இங்கிருந்து இங்கே வல்லமை செஞ்சாங்க அப்படின்னா, அந்த விந்துநாதத்தை அவர்கள் கெட்டிப்படுத்தி தூய்மைப்படுத்தியதால் தான் சித்தர்களுக்கு அத்தனை வல்லமை, அதனுடைய மகிமையை அவர்கள் உணர்ந்தார்கள். இல்லறத்தார்களுக்கு ஏன் அது நடக்கவில்லை என்றால், அவர்கள் அந்த இனப்பெருக்கத்திலேயே கவனமாக இருந்ததால் அவர்கள் அது வல்லமை கிடைக்கல. ஒரு அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகான்கள் அதை உணர்ந்தனால தான் பிரம்மச்சரிய விரதத்தை அவர்களுடைய முழு நோக்கமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பெரிய வல்லமையை பெற்றார்கள். அதை சரி செய்வதற்கு உயிர் வரும். அந்த உயிரால் சரி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது உணவு உட்கொள்ளல் குறைஞ்சிடும், இதெல்லாம் நடக்கும். அப்போ விந்துநாத உற்பத்தி குறைஞ்சிடும், உயிர் உற்பத்தி வராது. அதையே நாம் மரணம் என்கிறோம். உயிர் அங்கே வர முடியாது. ஏன் வர முடியாதால? உயிர் வீக் ஆயிடும். வலி என்பது முதல் நிலை. அதை சரி செய்ய முடியாமல் போனால் நோயாய் மாறும். அதுவும் சரி செய்ய முடியாத நிலையில்தான் மரணம் நிகழும்.
அப்ப இதுக்கெல்லாம் எது மூலம்னு பாருங்க. 5ல் ஃபர்ஸ்ட் உணவு மட்டும் பார்த்துருவோம். உணவு தான் முக்கியம். நீங்க உணவை சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். உணவை சாப்பிடும் பொழுது நம்ம என்ன சாப்பிட்றத விட எப்படி சாப்பிட்றதுலையும் முக்கியம் இருக்கு. என்ன சாப்பிட்றதும் இருக்கு. சில சமயங்கள்ல நமக்கு சரியான உணவு கிடைக்காது, வெளியே போவோம், அது மாதிரிலாம் இருப்போம். எப்படி சாப்பிடுகிறோம்? மென்று தின்னணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று, உணவை மதிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு 3 வேளையும் சாப்பிட்றதால உணவினுடைய மரியாதை தெரியல. சாப்பாடு டக்கு டக்குன்னு கிடைக்குது. இதே உங்களுக்கு ஒரு 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு வாங்க, அங்கே வட இந்திய சாப்பாடு சப்பாத்தியும் அதையும் இதையும் போட்டு, எப்போ என் வீட்டில் வந்து நான் ரசம் சோறாக சாப்பிடுவேன்னு வரும்போது அந்த சாப்பாடு எப்படி தெரியும்? ஒரு தண்ணி சோறு. வட இந்தியா போயிட்டீங்க, சாப்பாடே கிடைக்காது. சப்பாத்தியாட்டு போடுவான், அவனுக்கு அது அமிர்தம். இப்படி அடிக்க வச்சுன்னு சாப்பிடுவாங்க எல்லாரும் அங்கே. நம்ம அதை பார்த்தோன்னே பயம் வரும். சாதம் இருக்க ரை அப்படின்னுவான். தண்ணி சோறாவது குடியா, அது அமிர்தமாக இருக்கும். ஒரு ஊருக்காக விட வேணாயா கேட்போமா? இங்கே எல்லாம் போடுவாங்க. என்ன எப்படி வச்சிருக்க, என்ன புளிப்பு கரெக்டா இல்லை, இது நேற்று வச்சது. அந்த அருமை 2 நாள் போடட்டும். நம்மளை போயிட்டு வந்து வீட்டில் வந்து, அம்மா இப்போதாம்மா உன் அருமையே எனக்கு தெரியுது. இந்த சாப்பாடினுடைய அருமை நமக்கு தெரிஞ்சு சாப்பிடும்போது அது அமிர்தமாக மாறும். அதை கும்பிட்டு, பெரியவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதை கும்பிட்டு அதை மதித்து சாப்பிடுங்க. சாப்பாடு அமிர்தமாக மாறும், நிச்சயம் அமிர்தமாக மாறும். என்ன சொல்லி சாப்பிடணும்? இந்த உணவு என் உடல் நலத்திற்காக சாப்பிடுகிறேன். அப்படி பார்க்கும்போதே அங்கே சிப்ஸ் இருக்கும், குலாப் ஜாமுன் இருக்கும். இது என் உடல் நலத்துக்கா? இல்லையே. அப்போ கவனம் வரும். நான் உண்ண தொடங்குகிறேன் என் உடல் நலத்திற்கே, சுவைக்கு இல்லை, என் உடல் நலத்திற்குக்கா. நான் உயிர் வாழணும் என்ற எப்படி சாப்பிடணும்? மென்று சாப்பிடணும், மதித்து சாப்பிடணும், உடல் நலத்துக்காக சாப்பிடணும். 4வது, இதெல்லாம் இப்போ சாப்பிட போறீங்களான்னு பார்க்கலாம். 4வது, உணவின் மீது கவனம் வைத்து சாப்பிடணும். தவம் போல சாப்பிடணும். இவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க என்ன, எதுவும் பண்ணக்கூடாது. உணவிலேயே வழிபாடை காணலாம். உணவு உண்ணுதலிலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.